எந்த அளவுக்கு இந்த மாறன் சகோதரர்கள் மோசமானவர்கள் என்றால், ஹாத்வே கேபிள் எங்கெங்கெல்லாம் இருக்க அறுத்து போடுவாங்க, போய் ஆளை வச்சு அறுப்பாங்க. ஹாத்வே வந்து ஒரு எலிட்டான ஆட்களுக்கான கேபிள் டிவி, இந்த கீழ்ப்பாக்க அண்ணா நகர் இது போன்ற இடங்கள்ல நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கீங்க, நல்ல குவாலிட்டியான சப்ஸ்கிரிப்ஷன் வேணுன்றதுக்காக ஒரு அமௌண்ட் கட்டிட்டு இருக்கீங்க, டக்குனு கேபிள் வராது, போய் பார்த்தீங்கன்னா அறுத்து போட்டுருப்பாங்க. அவங்க வந்து இன்ஜினியர் அனுப்பி இந்த கேபிள் போட்டோன்னா மறுநாள் திருப்பி அறுத்து போடுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 2 நாள் 3 நாள் எஸ்வி போயிடுவீங்க. ஹாத்வே எனக்கு தொழிலே வேணான்னு போயிட்டாங்க பாம்பேக்கு. இதற்காக தான் செல்வி ஜெயலலிதா அரசு கேபிள் கார்பரேஷன் என்ற ஒன்றை கொண்டு வருகிறார். மாறன் சகோதரர்களோட மோனோபோலியை உடைக்கிறதுக்காகவே கொண்டு வராங்க. அதே போல இலவச வண்ண தொலைக்காட்சி ஒரு மிக முக்கியமான ஒரு திட்டம் என்று நாம் சொல்கிறோம். இலவச வண்ண தொலைக்காட்சி கொண்டு வந்ததே மாறன் சகோதரர்களின் கேபிள் தொலைக்காட்சிக்காக. ஸோ தமிழ்நாடு பூரா கேபிள் மோனோபோலி ஆகுது. இது எங்கே போய் முடியுதுன்னா, என்னை தவிர எவனுமே நியூஸ் சேனல் நடத்தக்கூடாது. இன்னைக்கு இந்த மாறன் சகோதரர்களுக்கும் நடக்கும் இந்த குடுமிப்பிடி சண்டையை புதிய தலைமுறை செழிப்போடு செய்தியாக பதிப்பித்துக் கொண்டிருப்பதற்கு மிக முக்கியமான காரணம், புதிய தலைமுறையை வாழவே விடலவங்க. இவங்க மட்டும்தான் மோனோபோலி என்று ஆன பிறகு உங்களோட நியூஸ் சேனலை அதில் இணைக்கிறதுக்கு இத்தனை கோடி கொடு. முதல் வருஷம் அதுவும் எப்படின்னா பிஸ்னஸும் ஒரு எத்திக்ஸாக நடத்த மாட்டாங்க. இந்த வருஷம் வந்து 5 கோடி கொடுத்தோன்னா 5 கோடி ஒரு வருஷத்துக்கு மட்டும், அடுத்த வருஷம் 15 கோடின்னு வாங்கியது. என்னையா போன வருஷம் 5 கோடி தான், 5 கோடி நீங்கள் கம்மியாக காசு கொடுத்தீங்கன்னா தூக்கி கடைசி பேண்டில் போட்டுறது.